இந்த பாட்காஸ்ட்டோட லென்த்தை பார்த்த பிறகும் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். உங்களோட வீழ்ந்து விடாத வீரத்தையும் மண்டியிடாத மானத்தையும் நான் பாராட்டுறேன். நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் காந்தாரா, கேப்டன் மில்லர், தங்கலான் மற்றும் ரெட்ரோ இந்த 4 படங்களுக்குள்ள உள்ள ஒற்றுமை, நிறை, குறை, இதில் எது ஒர்க் அவுட் ஆச்சு, ஏன் ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு அப்படின்னு சொல்லி பேச போகிறேன். நேராக இருக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க, மற்றவங்க அப்புறமா வந்து கூட கேளுங்க. இதில் முதல்ல வெளிவந்த படம் காந்தாரா தான். 2022ஆம் ஆண்டே வெளியாயிருச்சு. அந்த படத்தில் ஒரு தொன்மம், ஒரு சிறு தெய்வ வழிபாடு கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுறாங்க. அந்த நிலம் மீதான உரிமை அவங்களுக்கு பறிபோக போகுது அப்படின்ற சூழ்நிலையில் அந்த கதாநாயகன் ஒரு தத்தியாக தான் இருக்கான். அவன் தன்னோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு அவன் அங்கே அந்த நிலத்தை மீட்டு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி அந்த கதை அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த படம் 16 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 400-500 கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுவதும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த சிறு தெய்வ வழிபாடு அப்படின்றது இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குன்றதுனால மக்கள் அதை இமிடியேட்டாக அது கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது காட்சிப்படுத்தப்பட்ட விதம், அந்த இசை, இது எல்லாம் மக்கள் அன்றைக்கி ஆக்கிரமிச்சிருந்துச்சு. அந்த படம் அடைஞ்ச வெற்றியை இந்த படங்கள், தமிழ் படங்கள் ரிப்ளிகேட் பண்ண முடியல. முதன்மையாக இந்த 4 படங்களுக்குள்ள உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா, ஒரு தொன்மம், ஒரு லெஜண்ட், இல்லை ஒரு புராணம், அதன் அடிப்படையில் அதுதான் இந்த கதைகளோட அடிநாதமாக இருக்குது. அடிப்படையில் இந்த 4 கதைகளிலும் ஒரு லெஜண்ட் இருக்குது, ஒரு தொன்மம் இருக்குது. அதன் மீது தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் காந்தாரா ஏற்கப்பட்ட அளவுக்கு, விரும்பப்பட்ட அளவுக்கு இந்த மற்ற 3 படங்கள் விரும்பப்படலை. இது ரிலீஜியனில் இப்போ உதாரணத்துக்கு ஜீசஸ் கிரைஸ்டோட செகண்ட் கம்மிங் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி, இல்லை ரெட்ரோ படத்தில் சொல்கிறாங்க கிருஷ்ணர் கிருஷ்ணரோட அவதாரம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த கதாநாயகன் பிறப்பான், ஒரு கதாநாயகன் வருவான், அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கையை மாற்றி அமைப்பான் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ காந்தாரால அந்த தத்தி கதாநாயகன் தன்னோட ரோலை புரிஞ்சுக்கிறான். அவன் அந்த அந்த வேடத்தை அணியிறான். அதன் பிறகு அவன் பேசக்கூடிய அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல். அவன் ஒருத்தட்டிருந்து இடத்த எடுத்து இன்னொருத்தட்ட கொடுக்கணும் தான் அந்த கதை முடியுது. அந்த அதிகாரிக்கிட்ட தான், அரசாங்கத்துக்கிட்ட தான் நிலம் போகணும் அப்படின்ற மாதிரி. அந்த மக்களுக்கு அந்த நிலத்தின் மீது சுய நிர்ணயமோ இல்லை இதோ கிடையாது. அது திரும்பவும் அது அரசுக்கிட்ட தான் போகணும் அப்படின்ற மாதிரி. அந்த அரசியல் ஒன்று அந்த மாநிலத்துக்கோ இல்லை இந்த நாட்டுக்கோ இல்லை உலகம் முழுவதிலும் இந்த நில அரசியல் ஆளும் அரசுகளுக்கு உகந்ததாக இருக்குது. எங்கே கனிம வளம் நிறையா இருக்கோ அந்த நிலம் அந்த நாட்டில் உள்ள முக்கியமான தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படலாம்ன்றதுனால அப்போ காந்தாரா படத்தில் அடிநாதமாக அது இருக்குது. அந்த சிறு தெய்வம் எழுந்து வந்தாலும் மக்களை விட அது அந்த அமைப்பு தான், அரசு தான் அந்த இடத்த எடுத்துக்கிட போகுதுன்ற மாதிரி. அதை பெரும்பாலும் அது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரில. இப்போ அந்த படம் மக்களுக்கு விஷுவலாக, இமேஜாக, அந்த தெய்வம், இசையாக, இது எல்லாம் மக்களை அஃபெக்ட் பண்ணிடுது. அவங்க பார்க்கும்போதும் அந்த இசை அவங்கள சில்லிட வைக்கக்கூடிய கூஸ்பம்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, புல்லரிக்க வைக்கக்கூடிய இசை. பட் இந்த தன்மை அந்த படிமமாக, காட்சியாக, இசையாக இந்த மற்ற 3 படங்கள், அது கேப்டன் மில்லரோ தங்கலானோ இல்லை ஈவன் ரெட்ரோ எதுவுமே அந்தளவுக்கு இசையாக மக்களை ஆக்கிரமிக்கலை. விஷுவலாகவும் அந்தளவுக்கு எதுவும் எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்லலாம். இப்போ கேப்டன் மில்லர் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் அந்த கதாநாயகன் தனக்கு எந்த அடையாளமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேர் எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடுறான். இராணுவத்துக்கு போகிறான். அங்கே கொடுக்குற பேரை அவன் வச்சுக்கிறான். அப்புறம் திரும்ப அங்கேருந்து வெளியில் உண்மையிலே தான் யார், அந்த படத்தோட ஆரம்பத்திலே அந்த ஊரில் உள்ள அந்த லெஜெண்டை சொல்கிறாங்க. அந்த கோயில் கதையை அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குலாம் சொல்கிறாங்க. அண்ட் இவன் திரும்ப தான் அந்த கோயில் சிலையை பார்த்த உடனே தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறான். இப்போ திரும்ப சண்டை போட்டு அந்த மக்களுக்கு, அந்த கோயிலுக்கு நுழைவதற்கான வெற்றியை வாங்கி தருவதாக அந்த படம் முடிஞ்சுது. காந்தாராவுக்கும் கேப்டன் மில்லருக்கும் உள்ள சீஃப் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அந்த நிலம் இல்லை அந்த கோயில் மக்களுக்கு தான் அப்படின்னு இங்கே முடிக்கிறாங்க கேப்டன் மில்லரில். அங்கே அது அரசு நமக்கு தரும், அரசு நம்மை பார்த்து கொள்ளும் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த படத்தில் இருக்குது. இன்டர்நெட்டில் எவ்வளவோ அக்கப்போர்கள் நடக்குது திரைப்படம் வந்த பிறகு, விமர்சனம், ரோஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் டிஸ்கஷன் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சம்மர்லேயும்
கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலும் கோயில் கொடை நடக்குது, அம்மன் வழிபாடு, மாடன் வழிபாடு. இதெல்லாம் பெரும்பாலான மக்கள் நேரடியாக இதில் பங்கெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள இந்த 10 கோடி பாப்புலேஷன் வந்து 8 கோடிக்கும் மேற்பட்ட பாப்புலேஷன் வந்து நேரடியாக இதில் பங்கேற்கிறாங்க. அவங்களுக்கு காந்தாரா மாதிரி படத்தை கூட இமீடியட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கேப்டன் மில்லர் மாதிரி ஒரு படம் வந்தால் அவங்களுக்கு அது கூட கனெக்ட் பண்ணிக்கிடவே முடியல. அது வந்து ஒரு வீடியோ கேம் மாதிரி தான் இருக்குது அந்த படம் வந்து. இதில் இந்த படங்கள் கேப்டன் மில்லர், தங்கலான் மற்றும் ரெட்ரோ படங்களில் வந்து அவங்க பேச விரும்பின அரசியல், அதுவும் அரசியலும் இப்போ அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அது பிரதானமாகவும் தொன்மம், லெஜண்ட், இந்த புராண கதை அப்படின்றது வந்து அது பின்னாடி போயிடுது. அதனால் மக்களுக்கு எந்த வகையிலும் இந்த படங்கள் வந்து ஒரு அந்த காந்தாரா கொடுத்த உணர்வை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேப்டன் மில்லர் வந்து அது எடுபடலை. பொதுவாக அது எப்படி என்ன செலவு பண்ணி எடுக்கப்பட்டிருந்தாலும் அது எடுபடலை. இந்த மாதிரி படங்களுக்கு இசையமைக்கும் போது அதுக்கான பண்பாட்டு பயிற்சியோ இல்லை வந்து ஒரு ஆராய்ச்சியோ வந்து அந்த இசையமைப்பாளர் பண்ணினாரான்னு தெரியல. கேப்டன் மில்லரில் அவர் தன்னோட இடத்த உணர்ந்து திரும்ப ஊருக்கு வந்த மாதிரி தங்கலானில் வந்து அந்த கதாநாயகன் ஆரம்பத்துலேருந்தே இந்த கொடுங்கனவுகளுக்கு ஆளாகிறார். ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்புறம் இங்கே வருது, கதை முன்னும் பின்னுமாக நகரும்போது கிட்டத்தட்ட கடைசி 5 நிமிஷத்தில் தான் வந்து தான் யார் அப்படின்றத வந்து அவர் உணர்றாரு. அண்ட் இப்போ கேப்டன் மில்லர் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை இயக்குனர் வந்து அவர் திரைப்படங்களாக பார்த்து திரைப்படங்களை இயக்க வந்துட்டார். அவருக்கு வந்து பெரிய வேறு எதுவும் அவர் முறையாக சினிமா படித்தாரான்னு தெரில. 1-2 படங்களை இயக்குன உடனே அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சிருது. அதை வச்சுக்கிட்டு பெரிய பட்ஜெட், பெரிய கதாநாயகன் சொல்லி முன்னேறிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ அவரோட 2வது படமான சாணி காகிதம் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் எடுக்கப்பட்ட விதம், அந்த எடிட்டிங், இது எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த கேமரா கோணம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த நேர்த்தி கூட இந்த படத்தில் இல்லை. பெரிய பட்ஜெட் படம்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேடை நாடகம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பெரும்பாலான காட்சிகள் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக, எந்த ஒரு உணர்ச்சியும், அந்த உணர்வு நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்க முடியல. அந்த படத்தில் உள்ள அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்றது வந்து அந்த உணர்ச்சின்றது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை. அண்ட் இந்த கேப்டன் மில்லர் படத்தை பார்க்கும்போது பொதுவாக இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல கதாநாயகன் என்ன மாதிரி துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எப்படியெல்லாம் சுட போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 சீனை கன்செப்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ கேமில் வர்ற மாதிரி லெவல் கூட பிகர் கன்ஸ், பிகர் வில்லன்ஸ். அப்போ இதெல்லாம் வச்சுட்டு ஓகே, இதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம மற்ற கதையை அமைச்சிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த படம் வீடியோ கேம்லேயே ஒரு ஃபீலிங்கை கொடுத்த படம் அது. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவர் பேசக்கூடிய அரசியல் தான் பிரதானம். அரசியல் பிரதானமாக இருந்தாலும் அட்டகத்தி, மெட்ராஸ், சார்பட்டா போன்ற பரம்பரை போன்ற படங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இந்த படம் வந்து தங்கலான் வந்து அது அந்த கோலார் தங்க வயலுக்கு போன மக்களோட துயரத்தையும் சொல்லாமல், இது அரசியல் படம் தான் அப்படின்னா அரசியலையும் தெளிவாக முன்வைக்காமல் அவர் படித்த எல்லாத்தையும் வந்து நான் படமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ முக்கியமாக ஜாங்கோ அன்சைன்ட் மற்றும் ரெவனண்ட் இந்த 2 படங்களோட பாதிப்பு இந்த படம் முழுவதும் இருக்குது. பட் அதுக்கான கதை ஒன்று வேணும்ல. ஒரு லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களை படிச்சிருக்காரு அப்படின்னா அதில் சொல்லப்பட்ட மேஜிக்கல் ரியலிசம் தமிழ் இலக்கியத்திலும் இருக்குது. 1970களில் கீராஜ நாராயணன் அவர்கள் எழுதிய கோபல்ல கிராமத்திலே மேஜிக்கல் ரியலிஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னா இந்த கதையில் வரக்கூடிய ஆரத்தியோட வயிற்றை கழிச்ச உடனே அந்த ரத்தம் விழுந்து அந்த நிலமெல்லாம் தங்கமாக மாறுது இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள் அன்ரியலிஸ்டிக்கானது, பட் பார்க்கும்போது அது உண்மையாக இருக்குமோன்னு நம்மளை நம்ப வைக்கக்கூடிய. அப்புறம் அந்த கருஞ்சிருத்தை கூட சண்டை போடுறது. ரெவனண்ட் அப்படின்ற படத்தில் இனாரித்து இயக்குன அந்த படம், இனாரித்துக்கும் டிகாப்ரியோ என்ற நடிகருக்கும் ஆஸ்கார் விருது வாங்கியிருந்த அந்த படம் அது. அதில் டிகாப்ரியோ வந்து ஒரு கரடி அவரை அடிச்சிடும். சண்டை போடுறாரெலாம் சொல்ல முடியாது. கரடி அவரை அடித்து கிட்டத்தட்ட அவரை முதுகெலும்பெல்லாம் உடச்சி போட்டு போயிடும். அந்த காட்சி, அந்த படம் வந்த பிறகு இன்றைக்கி வந்து இப்போ இந்தியாவில் வந்து 3 படத்தில் இது போன்ற காட்சிகள் எடுத்துட்டாங்க. ஒன்று வந்து RRR படத்தில் புலி கூட சண்டை போடுற மாதிரி ஒன்று, லியோ படத்தில் ஹைனா ஃபைட்டு ஒன்று, இந்த படத்தில் இந்த கருஞ்சிருத்தை கூட ஒன்று. படத்துக்கு அவசியம் இருக்கோ இல்லையோ எடுத்துருவோம், அப்புறம் அது குறியீடுன்னு சொல்லிடுவோம், அந்த விலங்கு தான் அந்த கதாநாயகன் சொல்லிடுவோன்ற மாதிரி அவங்க எடுத்து வச்சிடுறாங்க. தங்கலானில் இப்படி குறியீட்டு ரீதியாகவே கதை சொல்கிறேன், கேப்டன் மில்லர் வீடியோ கேம் மாதிரியே நான் கதை சொல்கிறேன் அப்படின்னா, தங்கலான் வந்து நான் இமேஜஸ் தான் காட்டுவேன். நான் புத்தரை காட்டுவேன், தங்கத்தை காட்டுவேன், ஆரத்தியை காட்டுவேன், பாம்பு, கொடுங்கனவுகள், இப்படி சிம்பாலிக்காக கதை சொல்கிறேன், மெட்டஃபாரிக்கலாக கதை சொல்கிறேன் அப்படின்னு இழுத்துக்கிட்டே போய் கடைசியில் தங்கலானும் இந்த கூட்டத்தில் ஒருத்தன் தான். அவன் வந்து வரலாற்றின் போக்கில் சைடு மாறிட்டான், எதிர்த்தரப்புக்கு போயிட்டான். இப்போ கேப்டன் மில்லரில் கிராமத்தை விட்டு வெளியில் போன அந்த பையன் திரும்ப வந்து ஊருக்கே வந்துடுறான். ஸோ அது அப்படி நேரடியாக இருந்தது வந்து இங்கே வந்து வேறு இது அந்த
அந்த நிலத்தை பாதுகாக்க அமர்த்தப்பட்ட ஒரிஜினலாக அந்த ஆளோட வம்சாவளியை சேர்ந்தவன் தான் இந்த தங்கலான் அப்படின்ற மாதிரி காட்டி வந்து கதையை முடிச்சிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து தங்கலான் கடைசியாக தான் புரிஞ்சுக்கிறார் தான் யார், தன்னோட ரோல் என்ன, இந்த நிலத்தையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டியது அவரோட பொறுப்பு தான் அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த மக்களோட துயரத்தை காட்டுறது அப்படின்ற ரீதியிலும் இந்த படம் ஒரு தோல்வி தான். இப்போ நீங்கள் பரதேசி படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் ஒரு டாக்குமெண்ட்ரி தன்மை போல தான் இருக்குது. தேயிலை தோட்டத்துக்கு போனாங்க, அங்கே அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத மட்டும் தான் அந்த படம் காட்டுது. இங்கே இவங்க வந்தாங்க அப்படின்னா இதையும் முழுசாக காட்டாமல், அரசியலும் முழுசாக பேசாமல், கேட்டால் மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க என்ன உடல்நிலையில் இருந்திருப்பாங்க. கடைசியில் சண்டை போடுறதுக்கு நிற்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. என்ன தான் மேஜிக்கல் ரியலிசமாக இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக்கல் ரியலிசமும் இருக்கணும் இல்லையா? 2.5 மணி நேரம் படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிலிருந்து கிடைக்கப்பெறுவது என்ன? இப்போ காந்தாரா படம் பார்த்துட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்க அந்த புல்லரிச்சு வர்றாங்க வெளியில், அந்த பாதிப்பில் வர்றாங்க, அந்த இசையை கேட்டு அந்த நடிப்பை பார்த்துட்டு அந்த ஸ்பெக்டக்கிளை பார்த்துட்டு வர்றாங்க. இப்போ கேப்டன் மில்லரோ தங்கலான் படத்தையோ பார்த்துட்டு ஒருத்தர் தேட்டரை விட்டு வெளியில் வர்றாரு அப்படின்னா, இல்லை வீட்டில் உட்காந்து 2.5 மணி நேரம் பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்குது? அவருக்கு ஏதாவது ஒரு உணர்ச்சி கிடைக்கணும் இல்லையா? ஒரு 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 ஃபீல் குட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு புது பெர்ஸ்பெக்டிவாக இருக்கணும்ல. அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னா இந்த படங்கள் வந்து எப்படி வந்து எடுக்கப்பட்டிருக்கு? இல்லை இந்த படங்கள் பேசிய அரசியலையோ இல்லை அந்த ஒன் மேன் வருவான் திரும்ப வந்து வாங்கி தருவான் அப்படின்ற அந்த இது எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும்? இப்படி இந்த படங்களை பார்த்துட்டு வரும்போது காந்தாரா, கேப்டன் மில்லர், தங்கலான் இந்த 3 படங்கள் கூட கம்பேர் பண்ணி வரும்போது இது மொத்தமாகவே பெட்டரான படம் ரெட்ரோ தான். இதை கேட்குறவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். இப்போ சூர்யா மேலே அவர் நடிக்கக்கூடிய படங்கள் மேலே இது அஞ்சான் படத்துலேருந்தே இது ஆரம்பிச்சிருச்சு. அவரை வந்து தொடர்ந்து டார்கெட் பண்ணி அவர் படங்களை வந்து ரொம்ப பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறது எல்லாமே. அவர் நடித்த படங்கள் அப்படி பெருசாகவும் ஹிட்டும் ஆகலை. இடையில சூரரை போட்டு ஜெய்பீம் இந்த 2 படங்கள் தவிர்த்து வேறு எந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையலை அவருக்கு. சூரரை போட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான படம். அந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் அது அன்றைக்கி எப்படின்னு தெரியல. அது ஆன்லைனில் தான் அமேசானில் ரிலீஸ் ஆச்சு. அதில் என்ன அப்படின்னா அதில் ஒரு அண்டர் டாக் வெற்றி அடைவது போல் ஒரு கதை. நம்ம அருணாச்சல ரஜினி, படையப்பா ரஜினி மாதிரி இல்லை. பணக்காரராக இருந்தார், பிச்சைக்காரர் ஆகிட்டார், திரும்ப பணக்காரன் ஆகிட்டார். அந்த ரஜினி ஃபார்முலா கதையெல்லாம் கிடையாது. அவர் சாதாரணமான ஆள் தான். அவர் தன்னோட உழைப்பால் மேலே வந்தார். அவர்கிட்ட ஒரு கனவு இருந்துச்சு. அந்த படத்தில் அவர் வந்து அந்த கதாநாயகன் வந்து ஒரு பெரியாரிய ஃபாலோயராகவும் அந்த கருத்துக்களை பேசக்கூடியவராகவும் இருக்கார். அவரோட கதாநாயகம் அந்த டெம்பரமெண்ட் உள்ள ஒரு ஆளாக தான் இருக்காங்க. இன்றைக்கி இணையத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது இந்த கருத்தியல் சக்தி தான். அரசியல் பேசக்கூடிய பெரியாரிய அரசியல், தமிழ் தேசிய அரசியல், அம்பேத்கரிய அரசியல், தலித் அரசியல், வலதுசாரி இந்த கருத்தியல் சக்திகள் தான் இந்த இணையம் பூரா இருக்காங்க. ஒருவேளை இந்த பாட்காஸ்ட்டை கேட்க ஆரம்பித்து இவ்வளோ நேரம் கேட்டுட்டு வந்தாங்கன்னா இதுக்கு அவங்க ஏதாவது எதிர்வினை ஆட்டுறாங்களான்னு பார்ப்போம். அந்த கருத்தியல் சக்திகள் வந்து இந்த படத்தை எடுத்து இதை பற்றி பாசிட்டிவாக பேசும்போது அதுதான் நீங்கள் அல்காரிதமும் அப்படி தான். எதை ஒருத்தர் அதிகமாக பேசுகிறாங்களோ அதுதான் ட்ரெண்டிங் ஆகும். நீங்கள் ஒரு படத்தை பற்றி பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ட்ரெண்டிங் ஆயிரும். இப்போ ரெட்ரோ வந்தப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு, அதை பற்றி பாசிட்டிவாக பேச ஆரம்பித்தாங்க, அது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ரெட்ரோ சரியில்லைன்னு சொல்லி பேச ஆரம்பித்தோன்னா அது வேறு மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ அப்படி அந்த படத்துக்கு ஒரு மிக மிக பாசிட்டிவான ஒரு இது சூரரை போட்டு கிடச்சிது. அடுத்து அதே மாதிரி அதே பாணியில் ஒரு ஆன்லைனில் வெளியிட்ட ஜெய்பீம் படம், அது தலித் அவங்கள பற்றி பேசுகிறதுனால அதை பற்றி வேறு யாரும் ஏன்னா அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறது முற்போக்காக தெரியாது. ஒருத்தர் அதை சொல்லிட்டார் அப்படின்னா என்ன பிற்போக்குவாதியாக இருக்கான் இவன், இன்னும் வந்து அந்த இதெல்லாம் மனசில் வச்சுட்ருக்கான் அப்படின்னு. அந்த படம் உண்மையிலே நல்ல படம் தான் ஜெய்பீம். சூரரை போட்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஜெய்பீம் வந்து பெட்டரான படம் தான். இதுக்கப்புறம் அவர் திரும்ப வந்து வெளியில் வந்து தேட்ரிக்கல் பண்ணும்போது அவர் நடித்த கங்குவா படத்தை மிகப்பெரிய அளவில் அந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்காகவே இந்த நாட்டில் எவ்வளோ பேர் எவ்வளோ நேரத்தையும் பணத்தையும் செலவழிச்சாங்கன்னு தெரில. அந்த படத்தை நான் பார்க்கல, அதனால் அதை பற்றி வேறு கருத்து சொல்ல முடியல. இணையத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகர் உலகம், இந்த கருத்தியல் அரசியல் பேசக்கூடிய உலகம் வந்து வெறுப்பை தான் வந்து ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த படங்கள் வரும்போது இதை பற்றி உண்மையிலே ஹோலிஸ்டிக்காக அது நல்லா இல்லைன்னா அது ஏன் நல்லா இல்லைன்னு ஹோலிஸ்டிக்காக யாரும் சொல்கிறது இல்லை. அது எந்த வகையில் நல்லா இல்லை, எதன் கூட கம்பேர் பண்ணி நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க, இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா எதன் கூட கம்பேர் பண்ணி நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படி ஒன்றுமே யாரும் பேசியதாக தெரியல. சூர்யா படத்தை பொறுத்த வரைக்கும் பல முன்முடிவுகளோடு ஓடி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க.
பட் இந்த படத்தை ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்பராஜ் எடுத்த படங்களில் இப்போ ஒரு 10 படம் எடுத்திருக்காரு அப்படின்னா ஒரு 30-40 வருஷம் கழித்து அவரோட படங்கள்னு பார்த்தா எனக்கிட்ட ரெட்ரோ தான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் படமாக இருக்க போகுது. காந்தாரா படத்துக்கு பிறகு கேப்டன் மில்லர், தங்கலான் இவங்க அவாய்ட் பண்ண ஒரு விஷயத்தை வந்து இவர் சரியாக பண்ணியிருக்கார். ஆனால் அதை கண்டினியூ பண்ணலை. கதையை ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணரோட கதையை சொல்லி ஒரு அவதாரத்தன்மை அந்த இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் சண்டை படமாக ரவுடி படமாக அதை மாற்றிட்டார். இந்த ஆடியன்ஸுக்கு வந்து இதுதான் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் ப்ரெசென்ட் பண்ணுறதோ இல்லை வந்து படத்தை பற்றி ப்ரமோட் பண்ணுறதோ இந்த விஷயங்களை அவங்க ஹைட் பண்ணுறாங்க. ஒன்று சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு ஒன்று, இன்னொன்று இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆடியன்ஸ்கிட்ட அக்செப்டன்ஸ் இருக்காது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து முற்போக்கு மாநிலம் இது, இங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிற்போக்குத்தனமாக பார்த்துருவாங்கன்ற பயமாக என்னன்னு தெரியல. அதனால் வந்து அந்த ஃபென்டாஸ்டிக்கல் எலமெண்ட்ஸ், அந்த தொன்மம் புராணம் இந்த விஷயங்களை பற்றி பேசாமல் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு, ஆனால் ட்ரெய்லரில் த ஒன்னுன்னு அவன் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அந்த அவதார நாயகன், காந்தாராவில் வந்த நாயகன், கேப்டன் மில்லரில் மீண்டு வந்த நாயகன், தங்கலானில் தன்னை உணர்ந்த நாயகன், அதே போல் அந்த ஒருவன் அப்படின்ற அந்த ப்ரொமோஷன் இருக்குது. அந்த ஒருவன் என்னன்றது நம்ம படத்தை முழுசாக பார்க்கும்போது தான் தெரியுது. அண்ட் இந்த படம் ரவுடி படம் சண்டை படமாக மாறின பிறகு கார்த்திக் சுப்பராஜ் வந்து வழக்கமாக செய்யக்கூடிய தந்திரம் ஒன்று. அவர் பல படங்களில் தந்திரத்தை பண்ணிட்டார். ஜெகமே தந்திரத்தில் பண்ணிட்டார், ஜிகர் தண்டா XXXலையும் பண்ணிட்டார். என்னென்னா அது ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துல இருப்பார், அவர் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சில்லியான ஒரு காரணம் சொல்லுவார். ஜெகமே தந்திரத்தில் ஒரு ரவுடியை இங்கிலாந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். XX படத்தில் ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். அதே தான் அகைன் இங்கே ஜெயிலிருந்து இந்த கதாநாயகன் வெளியில் போகிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு காரணம் வந்து இல்லை, அந்த கதை தருணம்ன்றது ரொம்ப சில்லியாக இருக்குது. சரி, நம்ம மேஜிக்கல் ரியலிசத்தெல்லாம் பார்த்துட்டு வர்றோம், இது என்ன இது எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி கூட அதை ஏற்றுக்கலான்னு வைங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய சிரிப்பு டாக்டர், ரப்பர் கல்ட்டு என்னென்னமோ காட்டிட்டு கடைசியில் தான் அந்த லெஜெண்டுக்கே வர்றாங்க. கடைசி அரை மணி நேரம் இருக்கும்போது தான் அந்த லெஜண்ட், அந்த ஆரம்பத்துலேருந்து சொல்லப்பட்ட இந்த ஒன், அவருக்காக தான் எல்லாமே காத்திருக்குன்னு சொல்லி பில்டப் பண்ண அந்த இது வந்து கடைசியாக தான் வருது. கார்த்திக் சுப்பராஜ் இந்த கதையை அவர் கன்சீவ் பண்ணப்போ, திரைக்கதையாக எழுதினப்போ அவர் என்ன இன்டென்ட் பண்ணாருன்னு தெரில. ஆனால் அது ஸ்க்ரீனில் வரும்போது என்னமோ ஒன்று குறையுது, என்னமோ ஒன்று நல்லா இல்லையே, என்னமோ ஒன்று சிங்க் ஆகலையே அப்படின்ற மாதிரி வந்து அது வந்து ஒரு ஒரு ஏதோ ஒன்று மிஸ் ஆன ஃபீலிங் இந்த படத்தை பார்க்கும்போது இருக்குது. பட் வந்து இது எல்லாமே அவர் அரசியலை பேச தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி புரியும்போது இந்த ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் நம்ம மன்னிச்சிடலாம். இல்லை மன்னிக்கிறதுக்கு நம்ம யார் விட்டு கொடுத்துடலாம். ஓகே, இந்த விஷயத்தை பேசும்போது இந்த ஷார்ட் கமிங்ஸ் வரத்தான் செய்யும். வெற்றிமாறன் விடுதலை 2 எடுத்தப்போ அந்த படத்தின் மீது பல மாதிரி விமர்சனம் இருந்துச்சு. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த படம் அப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ரெட்ரோ படம் இது பெட்டராக இருந்திருக்கலாம், பட் ஆனால் இது இப்படி தான் இருக்குது. ஆனால் இது இப்படியே வந்து இது நல்லா தான் இருக்குது. இப்போது இந்த நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியும். மக்களை வந்து ஐசோலேட் பண்ணிட்டான். இந்த படத்தில் ஒரு தீவில் மக்கள் ஐசோலேட் பண்ணப்பட்டதாக காட்டுறாங்க. அந்தமான் பக்கத்தில் அவங்களுக்கு வந்து வெளி உலகம் பற்றிய எந்த செய்தியும் வந்து சேராது. அவங்க ஒரு தனி தீவில் இருக்காங்க. இது நீங்கள் ஒரு படிமமாக பாருங்கள், ஒரு இமேஜாக பாருங்கள். ஒரு மாநிலத்துக்குள்ளேயே ஒரு மாவட்டத்தை ஐசோலேட் பண்ண முடியும், ஒரு மாவட்டத்தில் ஒரு தெருவை ஐசோலேட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஐசோலேட் பண்ணப்பட்ட மக்கள் 100க்கும் மேற்பட்ட வருடமாக அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது. சிரிக்கிறதே மறந்துட்டாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கம் அகைன் இவர் படங்களில் பண்ணக்கூடியது ஒன்று என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கதையாக இருக்குது, செகண்ட் ஆஃப் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு கதையாக இருக்குது. ஜிகர்தண்டா XXXலையும் அதே தான், ரெட்ரோலையும் அதே தான். முதல் பாதி ஏதோ ஒரு கதை, ரெண்டாவது பாதி வேறு ஏதோ ஒரு கதைன்ற மாதிரி. இங்கே சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். ஒரு 2 பேர் இருக்காங்க, அதிகாரத்தை மொத்தத்தையும் அவங்க கையில் குமிச்சு வச்சுருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அண்டு வந்து அவங்களுக்கு அடிப்படைகள் இருக்காங்க, அவங்களுக்கு பதவிகள் பட்டங்கள் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த பதவிகள் பட்டங்கள் அதிகாரம் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை 2ஆக பிரிச்சுட்டு நீங்கள் சண்டை போடுங்க, நாங்கள் பார்க்கணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு புரிஞ்சுருக்கும். நாட்டிலையும் அதே தான். நீங்கள் எப்போ 2ஆக பிரிவீங்க, நீங்கள் எப்போ சண்டை போடுவீங்க, நாங்கள் எப்போ பார்க்குறது, இல்லை இந்த சண்டையை நிறுத்துகிறோம், இல்லை சமாதானம் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒன்று, இதை வச்சு நாங்கள் எப்படி தொடர்ந்து அரசியல் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி படம் வந்து தூத்துக்குடியில் ஆரம்பித்து ஆஃப்ரிக்கா எங்கெங்கெல்லாமோ சுற்றிட்டு கடைசியாக வந்து இந்த தீவில் உள்ள மக்களுக்கு கலாச்சார நிர்ணயம். அது என்ன கலாச்சார சுய நிர்ணயம்னு கேட்டால், நாங்கள் விரும்புகிற சாமியை நாங்கள் கும்பிடணும், எங்களுக்கு அந்த இது வேணும். அதிகார பரவலாக்கம், ஏன்னா டெவல்யூஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க.
அவங்க அட்டானமஸாக இருப்பதற்கு அவங்களுக்கு வேண்டிய முடிவுகள் எடுத்துக்கிறதுக்கான அதிகாரம், பணம் மற்றும் நிர்வாக அதிகாரம். ஸோ இந்த இந்த அரசியலை இது வந்து கடைசியாக பேசுது. அண்ட் இந்த படங்கள் வந்து இப்போ காந்தாரா விட்டுருவோம், இந்த 3 இயக்குனர்கள், கேப்டன் மில்லர் எடுத்தவரோ, தங்கலான் எடுத்தவரோ, இல்லை இந்த ரெட்ரோ எடுத்த கார்த்திக் சுப்பாராஜோ, இவங்க எல்லாரும் தேர் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் பை குவென்டின் டேரண்டினோன்ற அந்த ஹாலிவுட் இயக்குனரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்க படங்கள் எடுக்கிறாங்க. இப்போ அதில் முக்கியமாக இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ், ஜாங்கோ அன்செயின்ட், த ஹேட்ஃபுல் எயிட், இந்த படங்களை பார்த்தா தெரியும். அந்த படங்களோட பாதிப்பு வந்து இந்த 3 படங்களில் மிக அதிகமாக இருக்குது. டேரண்டினோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வரியில் பார்த்தா கில் பில்லோ, ஜாங்கோ அன்செயின்டோ இல்லை இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸோ, இந்த 3 படங்களோட கதையும் ஒரே கதை தான். ஒரு வரியில் பார்த்தா அது ஒரு பழி வாங்கும் கதை. இப்போ கில் பில் படத்தில் காசு கொலை பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது. அதில் ஒரு கொலையாளியை வந்து மற்ற கொலையாளிகள் சேர்ந்து அன்ஃபேராக ட்ரீட் பண்ணிடுறாங்க. அவங்க மீண்டு வந்து பழி வாங்குறாங்க. இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது 2ஆம் உலகப் போர் நடக்குது. அங்கே வந்து ஜெர்மானியர்கள் யூதர்களை வேட்டையாடுறாங்க. அப்படி ஒரு ஃபேமிலியை வேட்டையாடும் போது அதிலிருந்து ஒரு இளம்பெண் தப்பிச்சு போயிடுறா. அவள் திரும்ப வந்து பழி வாங்குறான். ஜாங்கோ அன்செயின்டில் இது அப்படியே இன்னும் பின்னோக்கி போகுது. இது வந்து அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் அடிமைகளாக வச்சுருந்த காலத்தில் நடக்குது. அதில் ஒருத்தரோட உதவியால் அடிமை தலையிலிருந்து மீண்டு வந்துடுறான். அவன் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் மனைவியை மீட்டெடுப்பதும் பழி வாங்குவதும் கதை. பழி வாங்குகிற கதை தான். ஆனால் அவர் கொண்டு போய் வைக்கிற கான்டெக்ஸ்ட் என்ன? அவர் அது ஒன்று கம்ப்ளீட்டாக எந்த யதார்த்தத்தோடு சம்மந்தப்படாத கில்பில் மாதிரி ஒரு படம் எடுத்தாலும் அதுவும் ஒரு நல்லா தான் எடுக்கிறாரு. அதுக்கான ரிசர்ச் பண்ணி அதை எடுக்கிறாரு. இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ் எடுத்தாருன்னா ஒரு பேரலாக ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறார். ஹிட்லர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாருன்னு வரலாறுல இருக்குன்னா இல்லை அவர் இப்படி தான் செத்தாருன்னு அவர் வேறு மாதிரி ஒரு கதை எடுக்கிறார். ஜாங்கோ அன்செயின்ட்லேயும் அதே தான். அப்போ இந்த பேரல் ஹிஸ்ட்ரியை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு இங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான உழைப்பை செலுத்தி இருக்கிறார்களா? அதுக்காக அவங்க வந்து அப்படி கன்வின்சிங்காக இல்லை. இங்கே இந்தியாவில் இருந்துட்டு நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது அதை பற்றி அவ்வளோ தெரிஞ்சுக்கிட முடியும். அப்படின்னா இங்கேயே இருக்கிற இங்கே படம் நமக்கு கன்வின்சிங்காக இருக்கணும் இல்லையா? அவரோட மேக்கிங் ஸ்டைலை மட்டும் காப்பி அடிச்சுட்டா போதும் அப்படின்னு நினச்சி இவங்க தொடர்ந்து அதுபோல் காட்சி அமைப்பு, அதுபோல் பின்னணி இசை, அதுபோல் வன்முறை காட்சிகள் இதெல்லாம் வைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த கதை அப்படின்றது கன்வின்சிங்காக இல்லை. இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ் படத்தை மட்டுமே உதாரணமாக எடுத்துக்கிட்டால் அந்த யூத பெண் பழி வாங்குறதான் கதை. இப்போ நீங்கள் ரெட்ரோ படம் அதை கிட்டத்தட்ட அதே ஃபார்முலாவில் தான் இருக்குது. சாப்டரைசேஷன் அந்த படத்தில் 5 சாப்டர் அப்படின்னா இந்த படத்துலேயும் 5-6 சாப்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கதாநாயகன் இங்கேருந்து வந்து திரும்ப அங்கே வரணும் அப்படின்னா அதே போல் அந்த படத்தில் அந்த கதாநாயகி முதல் சாப்டரில் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறாங்க, கடைசி சாப்டரில் பழி வாங்கிடுறாங்க. அது எப்படி அப்படின்றது. இப்போ இங்கே வந்து அது ஆர்கானிக்காக இல்லாமல் அதில் வந்து என்னமோ இப்போ இங்கே ரெட்ரோவில் பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் டைப் சண்டைகள் இருக்குது, அப்புறம் கல்ட்டு, இதில் காட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் என்ன நினச்சி வைக்கிறாரு, இல்லை எதை பார்த்து இதெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களில் வெளிநாட்டு படங்களில் வெளிநாட்டு டிவி சீரீஸில் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சி வைக்கிறாரா, இல்லை வந்து இதெல்லாம் இன்னும் நிறைய பேரை போய் சேருவதற்கு உதவியாக இருக்கும்னு நினச்சி வைக்கிறாரா தெரில. பட் ஆனால் அந்த வெளிநாட்டு படங்களில் வெளிநாட்டு சீரீஸ்லேயே இங்கே உள்ள மக்கள் அதை புரியாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போது டேரண்டினோ படத்தை வந்து அந்த வயலன்ஸ்க்காகவும் காட்சி அமைப்புக்காகவும் இசைக்காகவும் மட்டுமே பார்க்குறவங்க இருக்கும். அந்த உண்மையான வரலாற்று பின்புலம் தெரியாமல் இப்போ ஒன்ஸ் அப்பான் அ டைம் மாதிரி ஹாலிவுட் மாதிரி ஒரு படத்தை ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னா அந்த 1960s ஹாலிவுட்டில் நடந்த சம்பவங்கள், அன்று உண்மையாக கொலை செய்யப்பட்ட அந்த ஷாரன் டேட் அப்படின்ற பெண்மணி, அவங்களோட கணவரான ரோமன் போலான்ஸ்கி, இந்த முன்கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த உண்மையான வரலாற்று சம்பவங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த படம் மொத்தமாக புரியும். அப்படி இல்லாமல் அந்த காட்சி அது மாதிரி காட்சிகள் அமைச்சா போதும், அவரை போல் காட்சிகள் அமைச்சா போதும் அப்படின்னு நினச்சா இங்கே வந்து இப்போ நான் இது கம்ப்ளீட்டாக சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி அப்படி கம்ப்ளீட்டாக சொல்லிடுறதான் வாய்ப்பு அதிகம். இப்படி அங்கே இங்கேன்னு பார்த்து காட்சி அமைப்பு வைக்கிறத விட பெட்டர் காந்தாரா பண்ண மாதிரி இங்கே உள்ள இதையே காட்டிட்டு இங்கே உள்ள தமிழ் அடையாளத்தையே, தமிழ் கலாச்சாரத்தையே, தமிழ் சிறுதெய்வத்தையே முன் வச்சுருந்தா கூட இங்கே உள்ள பெரும்பாலானவங்களுக்கு அது இமீடியட்டாக கனெக்ட் ஆகியிருந்துருக்கலாம். அண்ட் இந்த படங்களில் வந்து இப்போ இந்த குறிப்பிட்ட 2 படங்கள் கடைசியாக தங்கலான ரெட்ரோவில் வந்து புத்தரையும் பௌத்தத்தையும் கிட்டத்தட்ட ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிட்டாங்க. அது வந்து தவிர்க்கப்படணும். நீங்கள் காட்ட போகிறீங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதையே காட்டிடலாம். இங்கே எப்படி வேரூன்றியது இல்லை,
அது ஒரு அறிமுகமாக கூட அதை மாற்றிருக்கலாம். அண்ட் இறுதியாக இந்த படம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கார்த்திக் சுப்பராஜ் எடுத்ததில் இதுதான் பெட்டரான படம். அத்தனை குறைகளோடையும் இதுதான் பெட்டரான படம். இன்றைக்கி அது இவ்வளவு குறியீட்டு தன்மையோடு இருக்கிறதுனால இது யாருக்கும் புரியாது. இதை இந்த தரப்பு பார்த்தா அந்த தரப்புன்னு சொல்லலாம், அந்த தரப்பு பார்த்தா இந்த தரப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் அந்த ஒரு ஆம்பிகுவஸ்னஸ் அந்த படத்தில் இருக்குது. அரசியல் தரப்பை குழப்பக்கூடிய ஒரு ஆம்பிகுவஸ்னஸ் அதில் இருக்குது. அண்ட் சூர்யா மேலே ஏன் இவ்வளோ கோபம், இவ்வளோ வன்மம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கு 4-5 காரணங்கள் தோணலாம். அந்த 4-5 காரணங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம். நான் ஒரு காரணத்தை யூகிக்கிறேன். பட் ஆனால் இங்கே சொல்லலை. அவரை கிட்டத்தட்ட விட்ச் ஹண்ட் பண்ணுறாங்க. அவர் தொழிலை விட்டு போயிடணும், அவர் இனிமேல் நடிக்கக்கூடாது, இல்லை அந்த மாதிரி அந்தளவுக்கு அவரை டார்கெட் பண்ணுவதாக தெரியுது. அன்ஃபேராக டார்கெட் பண்ணுவதாக தெரியுது. ரெட்ரோ நீங்கள் இப்படி பிரித்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்க்கல அப்படின்னா ரெட்ரோ உண்மையிலே நல்ல படம் தான். இந்த 4 படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபார் பெட்டரான ஒரு படம் தான். சண்டை காட்சிகள் உண்மையிலே நல்லா தான் எடுத்திருந்தாங்க. ஒரு தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு பெட்டரான ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இதிகாசத்தன்மை அப்படின்றது காந்தாரா ஒர்க் அவுட் ஆன மாதிரி மற்ற 3லையும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதான் பெரிய குறை. இதில் உள்ள அந்த புராணத்தன்மை, இதிகாசத்தன்மை, லெஜெண்டரி தன்மை பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்க முடியும். அதை ஆரம்பத்திலிருந்தே காட்டி அதை நன்றாக பண்ணியிருந்திருக்க முடியும். ஆனால் அரசியல் பிரதானமாவதனால இது காந்தாரால் அரசியல் செட்டிலாக சொல்லி முடிக்கப்பட்டுருச்சு. இந்த படங்களில் அரசியலே பிரதானமாயிட்டதுனால அது கேப்டன் மில்லரில் அவர் அந்த இயக்குனருக்கு என்ன பெரிய அரசியல் இருக்க போது, 4 கோடி போட்டு 10 கோடி எடுத்தால் போன்ற மாதிரி நினச்சிருப்பார். ரஞ்சித்துக்கு நடிகர் கிடச்சிட்டாரு, ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு, அப்புறம் என்ன நம்ம பேசுகிறத பேசிடுவோன்ற மாதிரி அவங்கவங்க அதை இது பண்ணிக்கிறாங்க. பட் இந்த படம் மற்ற படங்களோட அது பெட்டரான படம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நான் யார்கிட்டையும் பணம் வாங்கிட்டோ யாரோக்கிட்ட ஏதோ நலன்களை எதிர்பார்த்தோ இதெல்லாம் சொல்லலை. பல தடவை சொல்லிட்டேன். இங்கே பேசப்பட்ட 4 படங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரான படம் ரெட்ரோ தான். இதை பேசணும்னு சொல்லி தான் அந்த பாட்காஸ்ட்டே பேச ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த ரெட்ரோ பார்த்த பிறகு எனக்கு இதெல்லாம் திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது காந்தாராலேருந்து கேப்டன் மில்லர், தங்களான் மற்றும் ரெட்ரோ எப்படி கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை பேசுகிறாங்க. பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறுபடுது, அதில் உள்ள அரசியல் எப்படி மாறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலே பொறுமைசாலி, மனதைரியம் மிக்கவர். உங்களை மாதிரி ஆடியன்ஸுக்கு தான் கார்த்திக் சுப்பராஜ், உங்களை மாதிரி ஆடியன்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு தான் கார்த்திக் சுப்பராஜ் ரெட்ரோ படத்தையே எடுத்திருக்காரு. மக்கள் பொறுமையாக அதை பார்ப்பாங்க. 2.25 மணி நேரம் அப்படின்னா அது ஒரு ஸ்பெக்டக்கிள் மாதிரி, அது ஒரு பிரம்மாண்டம் அப்படி காட்டும்போது அதை பார்ப்பாங்க. இதில் உள்ள நுட்பமான விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்பி தான் எடுத்திருக்காரு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.